கடவுளே, இவ மட்டும் என் காதலுக்கு ஓகே சொல்லிட்டானா நான் வீட்டில இருந்து செருப்பே இல்லாம நடந்து வரேன். கொஞ்சம் கருணை காமி கடவுளே. டேய் போ. கடவுளே, பத்மா அன்னைக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா நான் உன் கோயிலுக்கு வந்து அங்க பிரதட்சணம் பண்றேன். சொல்லுங்கண்ணே. என்னடா அங்க நிலவரம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போனையும் காணோம், ஒன்னையும் காணோம். உள்ள சாமி கும்பிட்றாங்கண்ணே, யாருமே இல்லை. இங்கே அவங்களை என்னென்ன பண்ணும்? கோவில் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ணாதீங்கடா. அங்க சிசிடிவி கேமராலாம் இருக்கும். மாட்டினா பெரிய பிரச்சனையாயிரும்டா. நீங்க அவங்கள போக விட்டுருங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணுங்கடா. சரிண்ணே. ஐயோ, அண்ணன் இங்கே எதுவும் பண்ண வேணான்ட்டாரு. வேற ஒரு நல்ல இடம் பார்த்துப்போம். அவங்கள ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமா? சரிண்ணே. ம் ம். குல்றானே. என்ன சாம், என்ன சந்துரு? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன் கிட்டியா? சொல்லலாமே. ஒரு நிமிஷம். கடவுளே, இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள். பிடிச்ச பொண்ணுக்கிட்ட முதல் முறையாக என் காதலை சொல்ல போறேன். நான் அவகிட்ட லவ்வை சொன்னதும் அவ அதை மறுக்காம ஏத்துக்கணும். இது என் வாழ்க்கை பிரச்சனை. ப்ளீஸ் சொதப்பிடாத. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐ லவ் யூ சாம். எங்க காணோம்? சாம், இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னான்ல. நீ தானே ஒரு நிமிஷம் சொன்ன. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது, அதான் வந்துட்டேன். ஓகே, இப்போ சொல்றேன், கேக்குறீங்களா? சரி சொல்லு, கேப்போம். அது வந்து சாம், அது சொல்லு சந்துரு. பத்மாக்கா, இந்த பொம்மைங்கள்லாம் சாரி இந்த சிலைங்கள்லாம் யாரு? வந்துட்டாங்களா? எனக்குன்னே வருவாங்க. இவங்கெல்லாம் 18 சித்தர்கள். 18 சித்தர்கள். நான் ஒவ்வொரு சித்தர் கூடயும் செல்ஃபி எடுக்க போறேன். சரி, நான் போய் சூர்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன். லீலாவதி, நீயும் கொஞ்சம் தொலைக்கு போயிட்டு வரியா? ஏன் நீ போயிட்டு வா. ஆஹா, நான் இங்க சித்தர்களை பத்தி சாம கொஞ்சம் சொல்லி தர போறேன். நீ போயிட்டு வா. நோ 100 ஆயுசு. சாரே வந்துட்டாரு. என் லவ் சொல்லவே விட மாட்டாங்க போல இருக்கு. நந்தி பார்த்தேன்டா, 2 இருந்ததே. இப்போ மொத்தம் 3 இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். சந்துரு, இப்படி வந்து நில்லு ப்ளீஸ். வாங்க. மிஸ்டர் பிளாக் காஃபி, ரொம்ப பண்றீங்க.
சந்துரு தான். சூப்பர். இங்க பாருங்க, பிளாக் காஃபி செல்ஃபி கரெக்டா வரணும்ல. இங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? சூப்பர். பாருங்க, நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க போட்டோவை. பிளாக் காஃபியை விட காட்ஸ்ல பெட்டரா இருக்கும் போல. ஏய் மென்டல், எடுத்திருக்கிற போட்டோலாம் டெலீட் பண்ணு, அதுவும் இப்போவே என் கண்ணு முன்னாலேயே. நான் ஏன் டெலீட் பண்ணோம்? இது ஏன் போனு, ஏன் செல்ஃபி, ஏன் இஷ்டம். நான் எதுக்கு டெலீட் பண்ணோம்? போன் உன்னோட தான், செல்ஃபியும் உன்னோட தான். ஆனா அந்த போட்டோல நான் இருக்கேன். மரியாதையா டெலீட் பண்ணிடு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஹே லில்லி, யூ நோ, உங்க காலேஜ்ல ஹிட்லரை பத்தி எஸ்ஸே எழுத சொன்னாங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அண்ணனை பத்தி எழுது, உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. புரியுதா? அது அவ எழுதிருவா. நெஜ ஹிட்லரை பத்தி நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ற? சாமுக்கு வலிக்க போகுது. என்ன சூர்யா, பண்ற நீ? விடு. ஏய் சூர்யாடா, என்ன பண்ற? என்னடா பண்ற? என்ன கையெடுங்க. சூர்யா, விடு. என்னங்க சாம்? ஒண்ணும் இல்லல. இவன் எங்க போறான்? என்னன்னா? வாவ், சூப்பரா இருக்கியே. இப்ப எடுப்போமா செல்ஃபி? ஹிட்லர் கூட செல்ஃபி. கம் ஆன், கம் ஆன். ஹலோ, செல்ஃபி இங்க எடுக்கிறேன் பாருமா. என்ன செல்ஃபில எனர்ஜி இல்லாமலே இருக்கியே? அப்போ ஒன்னு செய்யலாம். செல்ஃபி வேண்டாம், சோலோ ஒரு போட்டோ எடுக்கிறேன். இங்க பாரு, பாரு. என்ன பார்த்து சிரிக்கிறீல்ல மிஸ்டர் பிளாக் காஃபி? இப்ப பாரு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு. நான் எடுத்திருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணா உன்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. ஏய், போனை என்கிட்ட கொடு. தர மாட்டேன். போனை கொடு. இல்ல. ஏய், ஏய் லூசு. முடியாது. ஏய், நோ. ஏய், ஏய், போன். என்ன பண்ற? ஏய், இந்தா வச்சுக்கோ. அப்பாடா. கடவுளே, இந்த சூரிய மாமா அபசகனமா போட்டோவை டெலீட் பண்ணிட்டாரு. அவரை மன்னிச்சிரு. கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒன்னா சேர்த்து உன் முன்னாடி ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும். கோயில நம்ம என்ன வேண்டுமோ அதை நடத்தி கொடுக்கறதா சாமியோட கருணை. இந்த சூர்யா அவ கூட எடுத்த போட்டோவை அவனே டெலீட் பண்ணிட்டான். என் கூட சாம நீ தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்.
ஏன் ஜெயந்தி, நேத்து பக்கத்து வீட்டு போரணி சீரியல் பாத்தியா? ஐயோ அக்கா, அது பக்கத்து வீட்டு போரணி இல்ல, பக்கத்து வீட்டு பூரணி. எனக்கு என்னவோ அத பக்கத்து வீட்டு பூரணின்னு சொல்றதை விட போரணின்னு சொல்றதுதான் பெட்டர்னு தோணுது. ஆளுக்கால் அதுல பொருளி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் சரிதான். அதுவும் அந்த வில்லி இருக்கா பாருங்க, ஒஸ்ட். எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி பொரணி பேசிட்டே இருக்கா. ஆமாமா, நாம மட்டும் என்ன சீரியல கதைக்காகவா பாக்குறோம்? அதுல வர சேலையும் நகையும் பா என்னமா இருக்கு. அதுவும் சரிதாக்கா, அழகா இருக்குல்ல. ஆமா. என்னடா இது? எலியும் பூனையுமா இருந்தவளுக சிரிச்சு பேசி கும்மாளம் போடுறீங்களா? வரண்டி, இப்ப வைக்கிறடி ஆப்பு உங்களுக்கு. வர. அப்படியா சொல்ற? ஆமாக்கா, சூப்பரா இருக்கும். நேத்து எபிசோட் பாத்தியா நீ? பார்த்தேன், நல்லா இருந்ததுல்ல? சூப்பரா இருந்துச்சு ஜெயந்தி. அடேங்கப்பா, ரெண்டு மருமகளுங்களும் எவ்வளோ ஒத்துமையா இருக்கீங்க. அடடா, ஏன் மாமா, உங்களுக்கு என்ன பொறாம? எனக்கு என்னமா போறாம? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசுறத பார்த்தா எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு. ஆமா, எங்க பசங்க யாரையும் காணோம்? எல்லாரும் ஒண்ணா ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்காங்க மாமா. ஃபார்ம் ஹவுஸ்க்கா? ஏன் மாமா இப்படி ஷாக் ஆவறீங்க? நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு தானே போயிருக்காங்க. ஐயோ, அங்க இருக்கிற பிரச்சனை தெரியாம பிள்ளைங்க எல்லாரையும் அங்க அனுப்பி வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் ஒரு பெத்த தாயா? மாமா, என்ன கோவிச்சு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் ஆகாத பையனை பொண்ணி சேர்த்து அனுப்பலாமா? அட, இதான் விஷயமா? அதெல்லாம் ஒரு தப்பும் நடக்காது. கூட லில்லி, பத்மா, சந்துரு எல்லாரும் போயிருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் சொல்றதையே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு பொண்ணை அனுப்புறதே தப்புன்னு சொல்றேன், கூட ரெண்டு பேரை வேற சேர்த்து அனுப்பி வச்சிருக்கீங்களே. ஃபார்ம் ஹவுஸ் மட்டும்தான் நம்மளுது, போற பாதை காட்டு பாதை. ஏதாவது காத்து கருப்பு அடிச்சா கூட பரவாயில்லையே, வேப்பில அடிச்சு விரட்டி விட்டுறலாமே. ஆனா அங்க கொள்ளக்காரன், கொலகாரன், தீவிரவாதின்னு இவ்வளவு பேர் இருக்கானுங்களே. வண்டி நிறுத்துங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ற? பிரச்சனை பண்ணல, அதை சால்வ் பண்ண போறேன். கொஞ்சம் நிறுத்துங்க, இல்லைன்னா குதிச்சிருவேன். இந்த லூஸ் அங்க எங்க போகுது? சாம், சாம். இறங்குங்கடா. ஆடு அடுப்புல ஏறி உட்காந்துருச்சு, சோறாக்கி குழம்பு வச்சிடலாம். சாம், இங்க வா. ஐயோ, என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, போன வாரம் கூட அந்த வழியா போட 5-6 பேரை துரத்தி அடிச்சது பத்தாதுன்னு அவங்கள துப்பாக்கியால சுட்டது பத்தாதுன்னு அவங்களோட விரலெல்லாம் கட் பண்ணி வீட்டுக்கு பார்சல் அனுப்பி வச்சிருக்கானுங்களே. என்ன மாமா, சினிமா மாதிரி சொல்றீங்க? அட என்னம்மா, நிஜத்தோட ஜெராக்ஸ் தானம்மா சினிமா. இது கூட பரவாயில்ல, இதுக்கு முந்தின வாரம் 2 பேரோட கண்ணை தோண்டி. ஐயோ, போதும் போதும் மாமா, இதுக்கு மேல நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, எனக்கு கோலையே நடுங்குது. ஐயோ, இதெல்லாம் நாம முன்னாடியே யோசிக்காம பாவம் பசங்களை தனியா அனுப்பிச்சிட்டோமே. நாமள அனுப்பணும், அத்தை தானே அனுப்புனாங்க. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொண்ணுங்களை தனியா அனுப்பலாமா? வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். என் பேச்சை யாராவது கேட்டா தானே. அதானே,
நம்ம பேச்ச இந்த வீட்ல யாரு கேக்குறா? என்னாச்சு ஜெயந்தி? அண்ணி என்னாச்சு? ஏன் 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? ஆட யாரா இவன்? பிள்ளைங்களை எல்லாம் தனியா ஃபார்ம் ஹவுஸ்க்கு அனுப்பி வச்சிட்டமேனு 2 பெத்த தாயும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. கேட்கறான் பாரு கேள்வி. நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு தானே போயிருக்காங்க. இதுல பதட்டப்பட என்ன இருக்கு? ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஓஹோ, அது காட்டு வழி பாதையா? ரொம்ப ஆபத்தான பாதையா மாமா? அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. தேவையில்லாம ஏன் பயப்படுறீங்க? சங்கரா, பசங்களை எப்பவும் நாம தானே கூட்டிட்டு போவோம். இப்ப தனியா போயிருக்காங்கல்ல, அதான் பயப்படுறாங்க போல. அண்ணே, அவங்க நமக்கு தான் சின்ன பசங்க. ஆனா அவங்க எல்லா சிச்சுவேஷன்ஸும் சமாளிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. இங்க பாரு ஜெயந்தி, பொண்ணுங்க மட்டும் தனியா போயிருந்தா பரவாயில்ல, பசங்களும் தானே கூட போயிருக்காங்க. அப்புறம் ஏன் தேவையில்லாம அழுதுகிட்டு? என்ன ஓஹோ, யானை புலி எல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? மிருகம் வந்தா கூட பரவாயில்ல, அதை விட மோசமா 10 பேர் ஆளுங்க வந்துட்டா என்ன பண்றது? சார், எல்லாரும் இங்க வாங்க. சரியான டார்ச்சர்ப்பா. செல்ஃபி எடுக்கலான்னு கூப்பிடுவா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. சூர்யா, ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்க போது வா போலாம். பெத்த தாய் மனசு என்ன பாடுபடும்? அது ஆம்பளைங்களுக்கெல்லாம் எப்படி புரியும்? அதானே, எப்படி புரியும்? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத ராஜு. நான் சொல்றத என்னது? கேளு. ஏன் இப்படி கூச்சல அழுகையுமா நிக்கிறீங்க? அத்தை, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொண்ணுங்களை தனியா அனுப்பலாமா? வேணான்னு தலப்பாட அடிச்சுக்கிட்டேன். உங்க அழுகை சத்தம் தான் ரூம் வரைக்கும் கேக்குதே. பசங்களை பத்தி தேவையில்லாம பயப்படாதீங்க. அவங்க நல்லபடியா திரும்பி வருவாங்க. இல்ல அத்தை, அங்க டெரரிஸ்ட், மிருகங்க. அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. பேசாம இரு. பசங்களுக்கு எதுவும் ஆகாது. ஐயோ கடவுளே, என் பிள்ளைங்களை மட்டுமாவது பத்திரமா பாத்துக்கோ. உன்னை தவிர அவங்க பாதுகாப்புக்கு ஆளே கிடையாது. ஐயோ கடவுளே, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன வேணா தண்டிச்சுக்கோ. என் பிள்ளைங்களை விட்டுடு. ஐயோ, குழந்தைங்களாம் எப்படிதான் கஷ்டப்படுறாங்களோ. ஏண்டி என்ன மாதிரி சிரிச்சு கும்மாளம் போட்டீங்க? இப்ப போடுங்கடி பாப்பா அந்த கும்மாளத்தை. என்ன பழக்கம் அது? கடவுள்கிட்ட பிசினஸ் பேசுறீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. அத்தை, நீங்க அமைதியா இருங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா எங்க மனசு அமைதியா இருக்க மாட்டேங்குது. அத்தைக்கு இரும்பு மனசுக்கா? அதான் குழந்தைங்களுக்கு கூட இறங்க மாட்டேங்குது. கடவுளே, எங்களுக்கு அத்தை மாதிரி இரும்பு மனசு கொடு. இல்ல இப்படியே புலம்பி புலம்பி நாங்க செத்துருவோம். ஒரு நிமிஷம் 2 பேரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? ஹலோ ரவுடிஸ், ஏன் இவ்ளோ சோம்பேறியா இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஃபாலோ பண்றீங்க, ஆனா பக்கத்துல வர மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு? ஒழுங்கா யார் என்னன்னு உண்மையை சொல்லுங்க, இல்லனா என் பிளாக் காஃபி உங்களை அடிச்சு கேட்பாரு. ஏய், யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு அறிவில்ல? அவங்க கிட்ட எதுக்கு வம்பு பண்ற? இவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நியாயமா நீங்க தான் இவங்கள மடக்கி கேட்கணும். உனக்கு திமிரு தாண்டி. ஏய் பொறுக்கி, யார டீ போட்டு பேசுற? அதுவும் என் பிளாக் காஃபி முன்னாடியே வா. நான் மட்டும் ஊன்னு சொன்னேன்னு வை, என் 2 மாமாங்களும் உங்களுக்கு பந்தாடிடுவாங்க. டேய், யாரு இவனுங்களா? என்ன பந்தாடிடுவானுங்களா? 2 தட்டு தட்டினா தாரா வந்துருவானுங்க. நீ பேசுற பேச்சுக்கு ஒன்னதான் கதற விடணும். சந்திரு, வேணா சந்திரு. சூர்யா, சொன்னா கேளு. சூர்யா, சந்திரு, வேணா சந்திரு. அண்ணம்மா, நான் அப்புறம் கால் பண்றேன். வேண்டாம், வந்துரு. என்ன